கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஒரு வியாழக்கிழமையும் 8 மணிக்கு நம்ம சபை போதகர் ரெவரண்ட் டிவை ஞானப்பிரகாசம் அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நம்ம தேவ வார்த்தையை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை எல்லாரும் உற்சாகமாய் பாடி நம்ம தேவ வார்த்தைக்குள்ளே போகலாம். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா சரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே.
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஒரு திருச்சபை என்பது மேன்மையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இயேசுதான் சொன்னாரு, ஆமா பேதுருவே, உன் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படியானால் இந்த செய்தியை கேட்கிற என் அருமையான சபை விசுவாசியே, சபை மனிதனால் உண்டானது அல்ல, சபை அது இயேசுவாலே உண்டானது. இயேசுவாலே உண்டாக்கப்பட்ட சபையை நீ அலட்சியம் செய்வாயானால், உலக இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாழக்கிழமை இரவு 8:30 மணி அளவிலே உங்களோடு கூட இந்த வாரம் என்னுடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்பதிலே சந்தேகமில்லை. பூந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்களோடு கூட ஒவ்வொரு வியாழனும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருந்தால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் நல்ல ஆலோசனை சொல்லவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் அநேக குடும்பங்களில் பல இழப்புகள், பல வேதனைகள், பல கண்ணீர்கள், பல உபத்திரவத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிறார்கள். அநேக போன் கால் வருவதெல்லாம் எங்களுக்கு நஷ்டம், பிரச்சனை, கண்ணீர், வேதனை, உபத்திரவம் என்றுதான் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு உபத்திரவத்தின் வழியாய், பல இழப்புகளின் வழியாய் நடப்பதற்கு காரணம் என்ன என்பதை ஒரு சில பாயிண்ட்ஸோடு நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகளே, நீ ஏன் சமாதானத்தை இழந்து போனாய்? ஏன் ஆசீர்வாதங்களை இழந்து போனாய்? ஏன் நன்மைகளை இழந்து போனாய்? ஏன் கிருபைகளை இழந்து போனாய்? ஏன் தரிசனத்தை இழந்து போனாய்? ஏன் ஊழியத்தை இழந்து போனாய்? உனக்கு கிடைத்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீ ஏன் இழந்து போனாய்? ஏன் இன்றைக்கு நாம் ஏன் சில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அநேக நேரங்களில் நாம் செவி கொடுக்கிறது இல்லை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் கீழ் 1, 2 வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. என்னுடைய பிள்ளையே, ஆண்டவர் இவர்களை மண்ணினால் உருவாக்கி அழகான தோட்டத்தை கொடுத்து மகிமையினாலே நிரப்பி அற்புதமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்க, சாத்தான் உட்புகுந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசின போது, இங்க நீங்க முழுக்க வாசித்தீங்கன்னா, இந்த பெண்மணி, இந்த ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை விட அவள் சாத்தானின் சத்ருவின் அந்த தந்திரமான சர்ப்பத்திற்கு அவள் செவி கொடுத்ததினாலே வேதம் சொல்லுகிறது, தேவ மகிமையை அவள் இழந்தாள். அற்புதமான ஆசீர்வாதமான அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் நன்மையை பெற்றுக்கொண்டு தேவனால் உயர்வை பெற்றுக்கொண்ட இவர்களுக்கு ஏன் இழப்பு வந்தது? ஏன் அவர்கள் கிருபைகளை, ஆசீர்வாதங்களை ஏன் இழந்தார்கள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் சத்ருவின் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். இன்னைக்கு உலகத்துல நிறைய கள்ள உபதேசங்கள், கள்ள ஆலோசனைகள் உன்னை வழி திருப்ப, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்க, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கெடுக்க சத்துரு பல விதங்களிலே முயற்சி எடுக்கிறான். ஆகினால்தான் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு எதெல்லாம் நல்லதா நலமா தோன்றுகிறதோ அப்படிலாம் நடக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்க சுய புத்தியின் மேல், உங்க இஷ்டமான புத்தி, நண்பன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று தேவனுடைய உபதேசத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு, தேவ ஆலோசனையை விட்டு
உன்னை வழி திருப்புகிற எந்த ஆலோசனைக்கு உட்படாதிருங்கள். அதான் பவுல் ரொம்ப அழகா சொல்வாரு, நான் கற்றுக்கொண்ட உபதேசத்துல நான் நிலைத்திருக்கிறேன்பா. அலெக்சாண்டர் என்கிற ஒருவன் எழும்பி ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், பயங்கரமான பொல்லாத உபதேசங்களும் கள்ள உபதேசங்களும் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில், நான் தேவனை விட்டு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலகி போகாமல் ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் சுய இச்சைகளுக்கு, சுய விருப்பங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் செவி கொடுக்காதிருங்கள். தன் மகனை பார்த்து தாவீது இப்படி அழுதான், என் மகனே புத்தி இல்லாமல் செத்து போனாயே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் புத்தி இல்லாமல், புத்தி இன்மையினால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு சோரம் போகிற பொல்லாத காலத்திலே நாம் இருக்கிறோம். யாரை வஞ்சிக்கலாம் என்று சாசனவன் வகை தேடி சுற்றி திரிகிற கடைசி காலத்தில் இருக்கிற நீங்கள், வேதம் என்ன சொல்லுகிறதோ, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுங்கள். மேன்மைகளையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய கிருபையும் நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். இரண்டாவது, ஒரு மனிதன் எதை இழந்து போனான்? இங்கே ஈசாக்கு என்கிற ஒரு உன்னதமான தேவன் மனிதனுக்கு 2 பிள்ளைகள். அதுல முதல் பிள்ளை ஏசா, அவன் தான் சேஷ்ட புத்திரன். ஈசாவின் முழு பலத்தால் பிறந்தவன், முழு ஆசீர்வாதமும் அவனுக்கு உடையதா இருந்தது. ஹல்லேலூயா. விசேஷமாய் தகப்பனுக்கு மிகவும் பிரியமான மகனாய் அவன் வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான ஏசா ஏன் நன்மையை இழந்தான், ஏன் ஆசீர்வாதங்களை இழந்தான் என்று வேதம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தின் 32வது வசனம் வாசிங்க. அதற்கு ஏசா நான் சாக போகிறேனே, இதோ நான் சாக போகிறேனே, சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு, இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்திற்கு என்றான். 33ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை அவனுக்கு விட்டு போட்டான். 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் ஆமா கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா சேஷ்ட புத்திரத்தை அலட்சியம் பண்ணினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை இழந்து போவதற்கு 2வது காரணம், அவன் சேஷ்ட புத்திரத்தை அவன் அலட்சியம் செய்தான். இன்றைக்கு எத்தனையோ பேர் சபையை அலட்சியம் செய்கிறவர்கள் உண்டு. அதனால்தான் எபிரேயர் 10:25 பவுல் சொல்றாரு, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், சபையினுடைய மேன்மையை அறியாத, சபையினுடைய அழைப்பை அறியாத, சபையினுடைய ஆசீர்வாதத்தை அறியாத அநேக விசுவாசிகள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட டிவியில ஆராதனை செய்கிற எத்தனையோ பேர். ஆமா, டிவியில நீங்க மெசேஜ் கேட்கலாம், ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்கலாம், நல்ல பாடல்களை கேட்கலாம், தவறல்ல. ஆனா டிவி என்பது ஆமா ஆமா நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லுகிற ஒரு வழி அல்ல. அது நமக்கென்று ஒரு சபை இருக்கிறது, நமக்கென்று ஒரு மேய்ப்பன் இருக்கிறான். ஒவ்வொரு விசுவாச மக்களும் திருச்சபைக்கு போயாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு திருச்சபை என்பது மேன்மையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இயேசுதான் சொன்னாரு, ஆமா பேதுருவே உன் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படியானால் இந்த செய்தியை கேட்கிற என் அருமையான சபை விசுவாசியே, சபை மனிதனால் உண்டானது அல்ல, சபை அது இயேசுவாலே உண்டானது. இயேசுவாலே உண்டாக்கப்பட்ட சபையை நீ அலட்சியம் செய்வாயானால், ஆராதனை அலட்சியம் செய்கிற விசுவாச மக்கள், சரியான நேரத்திற்கு ஆராதனைக்கு வராத விசுவாச மக்கள், திருவிருந்திலே பங்கெடுக்காத அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள்,
நீ சபையும் தேவனுடைய ஊழியக்காரனையும் நீ அசட்ட செய்வாயானால் எப்படிங்க நன்மையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க உடையவர்களாய் இந்த பூமியிலே வாழ முடியும்? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய விஷயத்துல உங்களுக்கு சொல்லலாம், நேரம் இல்லை. இந்த ஏசா உன்னதமான தனக்கு உரிமையான தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் செய்தது போல அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாரை கனப்படுத்துங்கள், உங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தன் தாய் தகப்பனை கனப்படுத்த வேண்டும். நாட்கள் உன் ஆயுசு நாட்கள் பூமியிலே நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன்னை பெற்ற உன் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்து. உன் தாயும் தகப்பனும் கர்த்தர் உனக்கு தந்த ஈவு என்பதை மறந்துடாத. உன் போதகரை கனப்படுத்து. மோசேக்கு விரோதமாய் அவன் கூட பிறந்தவர்களை எதிர்த்த போது கூட கர்த்தர் கண்டம் பண்ணுகிறார். என் தாசனாகிய மோசேன் மேல் குற்றம் சுமத்தினீர்களே, மிரியாம் என்கிற அந்த சகோதரின் மேல் குஷ்டரோகம் வந்தது. காரணம் தான் சகோதரன் தானே. ஆமா, அலட்சியம் செய்தாள். ஊழியக்காரன் அலட்சியம் செய்கிறியா? தேவன் அதை ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. சபையை அலட்சியம் செய்கிறியா? கர்த்தர் அதை ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. தேவ பிரசன்னத்தை தேவ மகிமையை அலட்சியம் செய்கிறியா? கர்த்தர் அதை ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஏசா அலட்சியம் செய்தான். நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசித்தீங்கன்னா அங்கே 10 ஸ்திரீகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. கதவு அடைக்கப்பட்டது. க்ளோஸ்டு. தேவ பிள்ளையே, 10 பேர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்கள் உண்மைதான், 10 பேர் தான். ஆனா அதுல 5 பேர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை வீணாய் போக்கடித்தார்கள். இந்த பைபிள் சொல்றது, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க 5 பேர் தாங்க கடவுளை அவருடைய நாமத்தை துதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஆலயத்திற்கு போகிறதும் ஊழியம் செய்கிறதும் தேவனோடு தன்னை இணைத்து கொண்டு தேவனோடு நடந்தாங்க. அவங்க ஆண்டவர் வந்தபோது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. சபையை அலட்சியம் பண்ணுகிற என் அன்பு வாலிப தம்பி, ஃப்ரெண்ட்ஸ், விளையாட்டு, கலியாட்டம், தேவ சபைக்கு வர நேரம் இல்லை. எப்ப பார்த்தாலும் வேலை, எப்ப பார்த்தாலும் ஓட்டி டியூட்டி. கர்த்தரை அலட்சியம் செய்து தேவ மகிமை அலட்சியம் செய்து உன் காரியமாய் நீ ஓடிக்கொண்டிருப்பாயானால் நீ வெற்றி பெற முடியாது. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேள். அலட்சியம் உன் ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுகிறது. மூன்றாவது, ஒரு ஸ்திரீயினுடைய அலட்சியம் அவருடைய ராஜ மேன்மையை இழக்க செய்தது. அவள் பேர் தான் வஸ்தி. வாசிங்க, எஸ்தர்ல 1ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆனாலும் பிரதானிகளின் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பிய கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்கவெறி கொண்டான். 15ஆம் வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகளின் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி போனது நிமித்தம் தன்னுடைய ராஜாவின் பேச்சை, தன் கணவனின் பேச்சை செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன? 19 வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய ஆகஸ்வேருக்கு முன்பதாக வரக்கூடாது என்றும், ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மை அவளை
பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜகட்டளை பிறந்தது, அது மீறப்படாதபடிக்கு மீதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வஸ்தி உத்தமத்திலே தவறிவிட்டாள். தன் கணவனுடைய வார்த்தைக்கு அவள் செவிகொடாமல் போனால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, வேத சட்டத்தின்படி ஒரு பெண்ணுக்காக ஆண் படைக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. புருஷனுக்காக ஒரு பெண் படைக்கப்படுகிறாள், ஸ்திரீக்காக ஒரு ஆண் படைக்கப்படவில்லை. ஆகையினால் தான் நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனத்தை வாசியுங்கள். அங்கே சாராளை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிப்போம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் சாராளை குறித்து உங்களுக்கு தெரியும். சாராளை குறித்து ஹிஸ்டரி சொல்லுகிறது, தன் கணவனாகிய ஆபிரகாமுக்கு சாராள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தாள். ஏன் வஸ்தி ராஜ மேன்மை உடையவளாய் 127 தேசத்தினுடைய மாபெரும் மகாராணியாக உலா வந்த அந்த வஸ்தி தன் மேன்மைகளை, தன் ஆசீர்வாதங்களை அவள் இழந்ததற்கு காரணம் புருஷனுக்கு கீழ்ப்படியாமையினாலே. எஸ்தர்ல வாசிக்கிறோம், உத்தமத்திலே அவள் தவறினதினாலே ராஜ மேன்மையை அவள் இழந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும். புருஷனுக்கு கீழ்ப்படிவது தேவனுடைய நீதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த ஸ்திரீ மேன்மையை இழந்ததற்கு காரணம், ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு காரணம் அவள் கீழ்ப்படியாமையினாலே ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் இழந்தாலே. 4வது, இங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிப்போம். ஒரு மகாபெரிய தேவதூதன், மனிதன் அல்ல, மாபெரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருந்த ஒரு மாபெரும் தேவதூதன். அவன் தேவ ராஜ்யத்திலிருந்து ஏன் தள்ளப்பட்டான்? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசியுங்கள். ரொம்ப அழகாக சொல்லுகிறது. வாசிப்போம். மனுபுத்திரனே தீரு ராஜா வைத்திருத்து நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்டவன், முத்திரை மோதிரம், ஆமா, நீ ஞானத்தால் நிறைந்தவன், ஆமா, பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், படிகை பச்சை, கோமேதகம், எஸ்பி, இயந்திர நிலம், மரகதம், மாணிக்க முதலாமான சகலவித ரத்தினங்களிலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. 17 சொல்லுகிறது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அல்லேலூயா. வாஸ்தவம் பாருங்க, அவன் அவ்வளவு பூரண அழகுள்ளவன். வைடூரியம், பொன்னு, இப்படி நிறைய உயர் விலையேற பெற்ற வஸ்துகளினால் அவன் நிறையப்பட்டிருந்தான். ஆகையினால் உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை அடைந்தது. மேட்டிமை எப்போ அவனுக்குள்ள வந்ததோ குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது. குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே தேவ சந்நிதியிலிருந்து இந்த லூசிபர் கீழே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா.
கீழே தள்ளப்பட்டான். ஆகையில் தான் வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் 23ஆவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே மாபெரும் ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏரோது என்கிற ராஜா. வாசிங்க, அவன் ஏன் கீழே தள்ளப்பட்டான், அவனை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. பிரசங்கம் ரொம்ப அழகா பண்ணினாங்க. வாசிங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்துக்கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கித்தான். அவன் பிரசங்கம் எப்படி இருந்துச்சான்? அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பிரசங்கம் பண்றாங்க ஒரு ராஜா, எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, ஓ இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க. ஆமா, இவர் மனுஷன் அல்ல, பரலோகத்திலிருந்து வந்து அப்படியே இறங்கிட்டாரு. ஒரே கோஷங்கள், மனிதர்களை உயர்த்துவது, மனிதர்களை பெருமைப்படுத்துவது. அவர் பிரசங்கத்துக்கு அடிச்சுக்க முடியாதுங்க. அவர் பாடுன அப்படியே பரலோகமே கீழே இறங்கிடுங்க. ஐயோ, அவர் யூடியூப்ல என்ன ஃபேமஸ்ங்க. அல்லேலூயா. அப்படிதாங்க ரொம்ப ஃபேமஸா அவர் பிரசங்கம் ஜனங்களால் ஆமா பிரபலம் அடைந்தது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே. 23ஆவது வசனம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தனக்கு எடுத்துக்கொண்டான். ஆமா, கர்த்தருக்கு மகிமை செலுத்தலைங்க, அவனுக்குள்ள பெருமை வந்தது. என்ன போல பிரசங்கிக்க முடியாது, என்ன போல பாட முடியாது. ஆமா, நான் தான் ஹைலைட், நான் தான் ஹைலைட், என்றைக்கு நான் தான் என்று அவன் எண்ணினானோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தேவனுக்கு கொடுக்காமல் தனக்காக அவன் திருடிக் கொண்டானோ, அவன் கீழே தள்ளப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். லூக்கா 18:14 சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுகிறான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுகிறான் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். உன்னை உயர்த்தாத, உன் காலரை தூக்கி காட்டாத, கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்மைப்படு. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தரை உயர்த்து, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து, அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்து. ஹல்லேலூயா. உனக்குள்ளே மேன்மையும் பெருமையும் வருமானால் ஆமா நிறைய நன்மைகளை நாம் இழந்து போவோம். கடைசியாக ஆமா பண ஆசை யூதாசுக்குள்ள வந்ததுனால அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்துல அப்போஸ்தலர் என்கிற அந்த கனமான ஊழியத்தை அவன் இழந்துட்டாங்க. அவன் பேருக்கு பதில் வேறொரு நாமம் கொடுக்கப்படுகிறது. லூக்கா 22:48 ஆமா முத்தத்தினால் ஆமா இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். இயேசுவுக்கு ஆமா ஒரு ரேட் பேசிட்டாங்க. வாசிங்க. இயேசு அவனை நோக்கி யூதாசே முத்தத்தினாலோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க வந்தாயோ என்றார். ஆமா, பணம் ரேட் பேசி இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்துட்டான். பண ஆசை பிற்காலத்தில் வரவேண்டிய மாபெரும் அப்போஸ்தல ஊழியத்தில் அவன் பங்கு வகிக்காமல் அவன் மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்து போனான். 30 வெள்ளிக்காசுங்க. ஆனா பிற்காலத்துல அப்போஸ்தலருடைய பாதத்துல அவங்க சொத்தை வித்து வெள்ளியையும் பொன்னையும் அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து கொட்டுனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, அற்பமான 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டதுனால காலுக்கு கீழே பல ஆயிரம் வெள்ளிகளையும் பொன்களையும் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் இந்த ஆமா மனிதன் இழந்து போனான். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு வாசிங்கள் 6ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிப்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
7ஆம் வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. அதனால போதும் என்கிற மனது நமக்கு தேவை. பணத்தின் மேல் பிரியம் கொண்ட யூதாஸ் மேன்மையான அப்போஸ்தல ஊழியத்தை இழந்தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் பிழையாமை பாருங்கள். பண ஆசைக்காக பாலாக்கின் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணுகிற இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று எண்ணினான். ஆகையினால் பிழையாமனுடைய முடிவு அவனுக்கு ஆசீர்வாதமானதா இல்லை. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளையே, ஒரு அருமையான ஏதேன் தோட்டம், கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம், ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்ததற்கு காரணம் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் சாத்தான் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். இன்னைக்கு நீ யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற? என் மகனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஃப்ரெண்ட்ஸ் பலவிதமான ஆலோசனைகளை சொல்லுவாங்க. உலகம் நமக்கு பலவிதமான தீய ஆலோசனைகளை சொல்லும். தீய ஆலோசனைக்கு உன் செவியை சாய்க்காத. அதிலே தேவன் பிரியப்படுகிறது இல்லை. உன் சுய புத்தியின் மேல் சாயாத. அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறவர் இல்லை. ஆமா, சாத்தானுக்கு செவி கொடுக்கிற இவர்கள் மேன்மைகளை இழந்தார்கள். நீயும் செவி கொடுக்காதிருப்பாயாக. 2வது, ஆமா, ஏசா அலட்சியம் செய்தான். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் செய்தான். உன்னுடைய அழைப்பை, உன்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய தரிசனத்தை, உன்னுடைய பெற்றோரை, உனக்கு கொடுக்கப்பட்ட லட்சியத்தை நீ அலட்சியம் செய்வாயானால், உனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஜீவபலியாய் தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இயேசுவை நீ அலட்சியம் பண்ணுவாயானால், திருச்சபையை அலட்சியம் பண்ணுவாயானால், ஊழியக்காரனை அலட்சியம் பண்ணுவாயானால், தேவ பிள்ளையே, சேஷ்ட புத்திரத்தை இழந்த ஏசாவை போல நீயும் பல நன்மைகளை இழக்க வேண்டியது இருக்கும். உன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணு. 3வது, கணவன் வார்த்தையை கேட்க வேண்டிய வஸ்தி கீழ்ப்படியாமை நிமித்தம் ராஜஸ்தானத்தை, ஆமா, ராணி என்கிற அந்த உன்னதமான போஸ்டிங்கை அவ இழந்து போனால் கர்த்தருக்கு தோத்திரம். கீழ்ப்படிதல் என்பதும் அவசியம். பிள்ளைகளை பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். ஓ விசுவாச மக்களே, உங்களுடைய ஊழியக்காரனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக லூசிபர் என்கிற இந்த மனிதன், இந்த தேவதூதன் தன் பெருமையினாலே, தன்னுடைய மேட்டிமையினாலே தேவனோடு இருக்க வேண்டியவன் தேவ மகிமை இழந்தவனாய் அவன் புறந்தள்ளப்பட்டான். மேட்டிமை எப்பொழுது அவனுக்குள் வந்ததோ குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆம், பெருமை என்பது குற்றமே. இயேசு சொன்னார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுகிறான். பெருமை பாராட்டாதீங்க. உன் வேலையை குறித்து, உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பேக்ரவுண்டை குறித்து பெருமை பாராட்டாதே. ஆமா, உன் பெருமை, ஆமா, தேவன் விரும்புகிறது இல்லை. ஹல்லேலூயா. கடைசியாக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் போதுமென்று எண்ணி கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு குடும்பமாய் கர்த்தரோடு வாழ பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, அந்த அற்புதமான நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய ஊழியக்காரன் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில உம்முடைய பிள்ளைகளுடைய அன்பிலே நிலைத்திருப்பார்களாக. எதையெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் தன்னை சரிப்படுத்திக் கொண்டு, தன் குடும்பத்தை சரிப்படுத்திக் கொண்டு, இழந்தவர்களை திரும்பியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தாங்க சுவாமி. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகட்டும். மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8:30 மணி அளவில் பூந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்கள் ஊழியங்களை தாங்குங்கள். எங்கள் மேல் அக்கறை கொண்டவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஆராதனை, 1ஆம் தேதி மாலை கூட்டங்கள், அமாவாசை ஜபங்கள், மாதம் 3வது புதன்கிழமை டுனாமிஸ் ஐக்கியங்கள், இப்படி சிறப்பு கூட்டங்கள் நடக்கிறது. தொடர்ந்து வாருங்கள், எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.